டாக்டர் மாவு, டாக்டர் மாவு, என்ன கதவு பூட்டி இருக்கு? ஏன் மஞ்சளம்மா, டாக்டர் மாவு பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமான்னு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கடா பார்த்தேன்? சரி சாங்க, டாக்டர் மாவு பாத்தீங்களா? இப்பதான் ஊர் பிரிவுல பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்துச்சு, போய் பாரு. கடை இவருக்கு பக்கத்துலனாவே கண்ணு தெரியாது. இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாராம். கொண்ட அது வேற யாராவது புள்ளையா இருக்கும். ஊருக்குள்ள போய் பாரு. அடவாயா, எங்க போயிட்டாங்க சொல்லாம? டாக்டர்மா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடின? இந்தாங்க, முதல்ல இதை பிடிங்க. உங்க பூ என்ற மாடு மேஞ்சதுல மனது ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தீங்கன்னா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிட்டேனுங்க. அதை கடனுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட காட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ, அது பிடிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசு தான் இருக்கு? ஒன்னா? சரியா பாருங்க. வாங்கும்போது 2 இருந்துச்சுங்களே. பெரியத்த நீங்க கோயில் பிறகுதான் சொல்லிச்சா? நான் கோயிலுக்கு போனேனுங்க, அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா, இந்த ஒத்த கொலுசை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜோடியோட திரும்பி வரேன். டாக்டர்மா, அந்த கொலுசு தர போனீங்களா? அப்ப பாறை ஏறும்போது வலிக்கி விட்டு கீழே வந்துட்டேனுங்க. அடிபட்டு தானுங்க மிச்சம், ஆனா கொலுசு கிடைக்கலங்க. பார்த்து ஏறணும்ல, கொஞ்சம் மருந்து போடுறேன். டாக்டர்மா, கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. வலிக்காம இருக்கத்தான் மருந்தே போடுறது. வலிக்குதா? சும்மா ஜில்லுன்னு இருக்குதுங்க. டாக்டர்மா, அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? எதுக்கு? இல்ல, நம்ம மாட்டு கட்டிப்பிட்டு 2 நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா பொடி. குழந்தை கொஞ்சம் இரு. அந்த சட்டையை கட்டிட்டு இத போட்டுக்க. ஐயோ, எங்கிட்ட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல, போட்டுக்க. சரி, பிரியமா கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. குட்டி விடுங்களா? இந்த சோபி வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தகவத்துல வாங்கிக்கலாமுங்க. இதுல பொட்டுக்காரமாக முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க. அப்புறம் இதுல உங்க மாத்திரை வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க. அப்புறம் தூங்கும்போது குளிர்காது பாருங்க. வாங்குங்க. என்கிட்ட இருக்கிற இந்த ஒத்த கொலுசு, இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது. மல்லிகை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அருப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேனுங்க. நான் வேணா காசு தரேன், வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க, திருப்பி ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேனுங்க. ஐயோ குழந்தை, ஐயோ, இங்க பாரியா. யோ, கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கேயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி, ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன் இல்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் மகன் தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா, ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி போய் தேடி பார்த்தேன், ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன மல்லி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? மல்லி, நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரா. இவங்க மல்லி கொல்லி கூட்டிட்டு வந்த
நிக்காது, இருமாடு இருமாடு. போயா. குழந்தை, சந்தைக்கு தானே போற? போற வழியில என்னையும் டிராப் பண்ணிடுறியா? போற வழியில நிறைய வேலை இருக்கு. எப்படியும் கடைசியா சந்தைக்கு தானே போற? என்னமோ நீ சுமந்துட்டு போற மாதிரி. இந்த மாடு தானே சுமக்க போகுது. என்ன சொல்ற? சரியா இருங்க. என்ன இது புடி? கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுத்தா என்னமா? தேங்க்யூ. என்ன குழந்தை, இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா? மல்லி கண்டுபிடிச்சிட்டு போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தைனா இலக்காரமா போச்சுங்க. சரி சரி, கோச்சுக்காத. குழந்தை, களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட. அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. நான் வச்சுட்டு வந்து நான் பண்றேன். நீங்க எனக்கு பாட வராது. இனி நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது. பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? கண்ணுல இருந்து பார்த்து மாடுங்க என்ற குரலை கேட்டா 8 கால் பாய்ச்சல்ல பாயும். பாக்குறீங்களா? எங்க போட்டு பாப்போம். பாவாட தாவணியில் பார்த்த உருவமா இது இல்ல, இது வேற. ஏங்க மாப்பிள்ள சாமி மனசு வைக்கலையா? என்ன இந்த வெட்டிட்டு போற? கசாப்பு கடைக்காரன் பொண்ணா? அவ கிடக்குற. அப்பனே மாப்பிள்ள சாமி தட்டுல நிறைய காசு விளங்கணும்டா. சில்லறையா இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இது ஒண்ணு வாங்கின வரத்துக்கு வட்டி இல்ல, வந்துட்டு போனதுக்கு கோழி. இங்க பா, ஏன் கொடுக்கல? டாக்டரமாவும் குழந்தையும் அப்படி இப்படி இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஐயோ, குழந்தை கறந்த பாலாட்டம் அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. உனக்கு தெரிஞ்சது தீர்த்தமோ திருநீரம் தான். ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு அங்க வந்து பாரு. வாமா, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேர்லம்மா? குழந்தை பேருக்கு. சரிம்மா. மாப்பிள்ள சாமி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அனாதை பயலுக்கெல்லாம் ஆதரவு தார, என்ன எல்லாம் 50 விட்டுற. ஒரு கண்ணுல வேணும்னா இன்னொரு கண்ணுல சொன்னாம்பா. வேண்டாம் மருது. அனாதை பயலுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல, அதனாலதான் குழந்தைய கூடவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பண்ண வேண்டியதுதான். குருக்கள அப்படி போயிருச்சு. அர்ச்சனை 2.5 பேருக்கு பண்ணு. வீட்டுக்கு வர காசு எடுத்து வை. ஐயோ, என்ன நம்பி நீ அதுக்குள்ள கைகளை போட்டா? என்ன நம்பி நீ இப்படி சோறுண்டா உடம்பு எனத்துக்கு ஆகுது. இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டுருக்கிற. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா, மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா, செல்மோனிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா? அம்மா, ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரணுமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2.5 நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டிச்சு டொப்பு 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 சுடு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா, கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே, பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பால்காரே? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர. ஏனுங்கக்கா?
இன்னைக்கு பக்கத்து தெரு மாரப்பம்பளி காது குத்துறாங்கல்ல அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல வடிவு குழம்பு வடிவு அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா இல்லக்கா இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டைய அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன் வாங்குற நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே எக்கா எக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போயாண்டல்ல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு போக மாட்டேங்கிறானே ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாது நான் தான்டா ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது எது பரம்பரை கௌரவமா என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிலாம் 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துங்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழசு எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வயசு சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல கேட்டி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க 4 நாள் திம்பானுங்களே இவருங்க என்ன கிட்ட போச்சு 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடுறான் வாக்கா டேய் நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா டேய் மாமா உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா 16ஆவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு